நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் சிறப்பு அனுமதி பெறாமல் இயங்கிய பள்ளி ஆட்டோக்கள் மற்றும் வேன்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். பள்ளி வாகனங்களை கண்காணிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவினை தொடர்ந்து புதுவையில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்து சிறப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் உத்தரவிட்டார். இந்த உத்தரவின் பேரில் கடந்த 2ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரி வாகனங்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆவணங்களை சரிபார்த்து ஆய்வு செய்யப்பட்டதற்கான சிறப்பு ஸ்டிக்கர்களை ஒட்டினர். அதில் குறைபாடுகள் உடைய வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆட்டோக்களும் ஆய்வு செய்யப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டன. அதனையடுத்து பள்ளி துவங்கும் 10ஆம் தேதி முதல் ஸ்டிக்கர் ஒட்டாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் பள்ளி கல்லூரி உரிமையாளர்கள் அமைச்சர் தியாகராஜனிடம் கூடுதல் அவகாசம் கேட்டதை தொடர்ந்து 1 வார காலம் நீட்டிக்கப்பட்டு அந்த காலக்கெடுவு முடிவடைந்ததை தொடர்ந்து போக்குவரத்து துணை ஆணையர் சந்திரசேகரன் தலைமையிலான போக்குவரத்து துறை அதிகாரிகள் உப்பளம் அம்பேத்கர் சாலையில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அந்த வழியாக போக்குவரத்து துறையின் அனுமதி ஸ்டிக்கர் பெறாமல் மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ மற்றும் வேன்களை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். இதனை கண்ட சில ஆட்டோ வேன் ஓட்டுநர்கள் 200 மீட்டர் தொலைவிலேயே மாணவர்களை இறக்கிவிட்டு திரும்பியதால் மாணவர்கள் பள்ளிகளுக்கு நடந்து சென்றனர். அதனையடுத்து சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் பர்மிட், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்து குறைபாடுகள் உடைய 14 ஆட்டோக்கள், பர்மிட் இல்லாமல் இயங்கிய 7 வேன்களை கைப்பற்றி 2000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை அபராதம் விதித்துள்ளனர். இதனால் ஆட்டோ வேன் ஓட்டுநர்கள் கலக்கம் அடைந்துள்ள நிலையில் இதேபோன்று பள்ளி கல்லூரி பேருந்துகள், மாணவர் சிறப்பு பேருந்துகளிலும் சோதனை நடத்தப்படும் என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறும் பெண்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வில்லியனூரை சுற்றியுள்ள அரியூர், மங்களம், வடமங்கலம், உருவையாறு, திருக்காஞ்சி ஆகிய கிராமங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பெண்களுக்கு நாள் ஒன்றுக்கு 148 ரூபாய் வழங்க அரசு ஆணையிட்டும் பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு 60 முதல் 80 ரூபாய்க்கு மேல் கொடுப்பதில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பயனாளிகள் சங்க பொதுச் செயலாளர் மணிவாளன் தலைமையில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அதிகாரி ராஜரத்தினத்தை சந்திக்க சென்றனர். அவர் அலுவலகத்தில் இல்லை என்று அலுவலர்கள் கூறியதால் புதுவை தெற்கு பகுதி துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இத்தகவலை அறிந்த வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் விடுப்பு எடுத்துள்ளதால் அவர் விடுப்பு முடிந்து வந்தவுடன் பேசி முடிவு எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சங்கரராமன் கொலை வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குறுக்கு விசாரணை, வழக்கறிஞர்களின் வாதம் என அனைத்தும் முடிவடைந்து வழக்கு இறுதிக்கட்டம் அடைந்துள்ள நிலையில் தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட 23 பேரில் விஜயேந்திரர், ரகு, சுந்தரேச ஐயர் உட்பட 7 பேர் ஆஜரானார்கள். ஜெயேந்திரன் உட்பட 16 பேர் ஆஜராகவில்லை. மேலும் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் தேவதாஸ் ஆஜராகினார். இதனைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி மோகன்தாஸ் வழக்கின் விசாரணையை ஜூலை 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். புதுவையில் கடந்த ஆட்சியில் எந்த பிரச்சனை என்றாலும் போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது முதல்வருக்கு ஜால்ரா போடுவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவை அரசின் மக்கள் விரோத செயல் பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதாகவும் மத்திய அரசு நிதி வழங்கினாலும் 43% மட்டுமே செலவிடப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டு மத்திய அரசிடமிருந்து 3000 கோடி ரூபாய் நிதி பெற்ற மாநில அரசு இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய் மட்டுமே போதும் என்று கூறியுள்ள நிலையில் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை, வழங்கும் நிதியையும் மத்திய அமைச்சர் தடுக்கிறார் என்று பிரச்சாரம் செய்கின்றனர். மேலும் இங்கு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் முதல்வர் மட்டும் ஒன் மேன் ஆர்மியாக செயல்பட்டு வருகிறார் என்றும் குற்றம் சுமத்தினார். இது மட்டுமின்றி மத்திய அரசு நடத்தும் கூட்டங்களில் பங்கேற்காமல் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் காவிரி நதிநீர் பிரச்சினையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய அவர், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரிசி சரியில்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சியினர் வைத்திலிங்கம் வீட்டின் முன்பு அரிசியை கொட்டி ஆர்ப்பாட்டம் செய்ததாகவும் இப்போது முதல்வருக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கின்றனர் என்று கூறிய அவர்,
தொடர்ந்து புதுவை கல்வி, சுகாதாரம், சுற்றுலா என்று அனைத்து துறைகளிலும் பின்னோக்கி செல்வதால் மக்கள் விரோத அரசை அகற்றும் வரையில் போராட்டம் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தட்டாஞ்சாவடியை தாண்டாமல் முதல்வர் ஆட்சி நடத்தி வருகிறார் என்றும் இதனால் சட்டசபையையும் தட்டாஞ்சாவடிக்கு கொண்டு செல்ல முயற்சித்து வருவதாக பேசினார். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு நிலம் கொடுத்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சர்க்கரை ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுவை திருக்குனூர் அருகே லிங்காரெட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு நிலம் கொடுத்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் திடீரென தொழிலாளர்கள், கிராம மக்கள் ஆலையை முற்றுகையிட்டு பணி நிரந்தரம் செய்ய கோரி கோஷமிட்டனர். மேலும் ஆலைக்குள் நுழைய முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணராஜ் மற்றும் போலீசார் விரைந்து சென்று பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் சர்க்கரை ஆலை தலைவர் சூரன் என்கிற கிருஷ்ணசாமி, செயற்குழு உறுப்பினர்கள் ஞானசேகரன், அறிவுத்திரி, மேலாண் இயக்குநர் ராஜசேகரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அதிகாரிகள் நிலம் கொடுத்த ஊழியர்கள் அனைவருக்கும் வரும் திங்கட்கிழமை பணி நிரந்தர ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனை ஏற்று தொழிலாளர்கள் முற்றுகையை கைவிட்டு கலைந்து சென்றனர். வாழ்த்து பேனர் வைப்பதை விட அரசின் தோல்விகளை பட்டியலிட்டு பேனர் வைக்க வேண்டும் என்று காங்கிரசாருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியாக மாறிய பின்னரே ஒற்றுமை உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் அமர்ந்த பின் பலவீனமாக இருந்த காங்கிரஸ் பகுதிகள் பலமுள்ள பகுதியாக மாறிவிட்டன என்றும், என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்தால் அந்த கட்சி காலியாகிவிடும் என்றார். தொடர்ந்து அரசின் தோல்விகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அனைத்து துறைகளிலும், குறிப்பாக கல்வித்துறையில் சென்டாக் மோசடி, முதியோர் விதவை உதவித்தொகை வழங்குவதில் தாமதம், இலவச அரிசி நிறுத்தம், கல்வீடு கட்டும் திட்டம் நிறுத்தம் என பல்வேறு துறைகளில் அரசு சந்தித்துள்ள தோல்விகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் போராட்டத்திற்கு தேவையான கோரிக்கை தயாராக உள்ளதால் காங்கிரஸ் நிர்வாகிகள் தயாராக வேண்டும் என்றார். ஆட்சி அமைத்து ஓராண்டு முடிந்த பின் சாதனை பட்டியலை வெளியிட்ட என்ஆர் காங்கிரஸ் அரசு 2 ஆண்டுகள் முடிந்த பின் ஒரு சாதனையை கூட வெளியிடவில்லை என்றும், ஏதாவது சாதனையை செய்திருந்தால் தானே வெளியிட முடியும் என்றும் கூறினார். எனவே காங்கிரஸ் கட்சியினர் வாழ்த்து பேனர் வைப்பதை நிறுத்திக் கொண்டு ஆளும் அரசின் தோல்விகளை பட்டியலிட்டு பேனர், போஸ்டர், விளம்பரங்கள் என ஒவ்வொரு தொகுதியிலும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டின் முன்பும் வைக்க வேண்டும் என்று பேசினார். தாகூர் பண்பாட்டு விருதுக்கு தகுதி உடையவர்களை தேர்வு செய்து பரிந்துரைக்கும் குழுவிற்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுடெல்லி பண்பாட்டு அமைச்சகம் சார்பில் தாகூர் பண்பாட்டு விருதுக்கு தகுதியானவர்களை பரிந்துரைக்கும் குழு ஒன்றை புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் ஒப்புதலோடு அமைத்துள்ளது. அதன்படி தேர்வுக்குழு உறுப்பினர்களாக தேசிய விருதாளர் முனைவர் வேற்றுவேல், கவிஞர் புதுவை யுகபாரதி, தேசிய விருதாளர் ஆதவன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்குழுவின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். முன்னதாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை முத்தியால்பேட்டை புனித அந்தோணியார் கோவிலின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி திரளான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் கோவில் ஆண்டு பெருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நவநாட்களில் காலை மாலை 2 வேளைகளிலும் திருப்பலிகளும், தேர்பவனி மற்றும் தேவன் நற்கருணை ஆசீர் வழங்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்த நிலையில் பெருவிழா நாளை முன்னிட்டு காலை தமிழ்நாடு விவிலிய மறைக்கல்வி இயக்குநர் அருள் திரு அல்போன்ஸ் தலைமையில் திருவிழா திருப்பலி நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை ஆடம்பர தேர்பவனி நடத்தப்பட்டு தேவன் நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. திரளான கிறிஸ்துவ மக்கள் புனித அந்தோணியாரின் பக்தர்கள் ஆடம்பர தேர்பவனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இறையாசீர் பெற்றுச் சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தினர் மேட்டுப்பாளையம் கனரக ஊர்தி முனையத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தினர் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரமான கனரக ஊர்தி முனையத்தில் முகவர்களுக்கு அலுவலக வசதி வேண்டுமென நெடுநாட்களாக கோரிக்கை விடுத்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கோரிக்கை நிறைவேறாததால் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க கௌரவ தலைவர் முத்து தலைமையில் தலைவர் ஜெயராமன் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தை தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு தலைவர் நல்லதம்பி துவக்கி வைத்திட மேட்டுப்பாளையம் சுமை தூக்குவோர் சங்க மாரிமுத்து,
கடலூர் லாரி புக்கிங் நிறுவன உரிமையாளர்கள் சங்க தலைவர் சீனிவாசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். திரளான சங்க உறுப்பினர்கள் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தை PGTA தலைவர் ஏழுமலை முடித்து வைத்தார். நிறைவில் சங்க செயலாளர் அன்புச்செழியன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.